ஈவினிங்கான விளாக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது 2 டேஸ் எடுத்த விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சட்னி பார்த்துடலாம். ஒரு சின்ன தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வேற ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணிக்கிடுறேன். கடைசியாக அரைச்சி வச்சு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லைட்டாக குக் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷம் குக் பண்ணி இறக்கணும்னா நம்மளுக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து அடை தோசைக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, உளுந்து, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் உளுந்து கொஞ்சம் அதிகமாகவும் பச்சரிசி ஒரு உலக்கம் எடுத்துக்கிட்டேன். மற்றது எல்லாமே 50 கிராம். வெந்தயம் மட்டும் வாசனைக்காண்டி போட்டிருந்தேன். நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைக்கும் போது எதெல்லாம் போட்டு அரைச்சேன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், பெருஞ்சீரகம், காயப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இந்த தோசையை வந்து நம்ம உடனே சுட்டுடலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் சுடும்போது லைட்டாக மேலே வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக மணமாக இருக்கும். இப்படிப்பட்ட தோசையை வந்து நம்ம வீக்லி 1 டைம் மட்டும் கண்டிப்பாக சாப்பிடணும். இது வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்கிற தோசை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து நான் பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிடலாம். தேவையான அளவு ஆயில் ஹீட் ஆனது கடுகு ஆட் பண்ணிக்கிடுறேன். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கடைசியாக துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன்னா, தேங்காய், பெருஞ்சீரகம், பூண்டு போட்டு தான் அரைச்சிருந்தேன். இது லைட்டாக கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பொரியலுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகுதுலையும் கலந்து விட்டுக்கிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம்னா ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் கருவாடு தான் பொரிச்சிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். கழுவி வச்சுருந்தா சாலக்கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். லைட்டாக 2 பக்கம் திருப்பி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து முடிச்சதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகத்தை வந்து தட்டி போட்டுக்கிடலாம். தட்டி போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு பொடியும் சிக்கன் பொடியும்
பொடியும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். கடைசியாக பொரிச்சு வச்ச கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்டியான கருவாட்டு பொரியல் அல்லது தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ், ரசம், கருவாட்டு தொக்கு, பீட்ரூட் பொரியல் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து நான் பயிர் தான் அவிச்சிருந்தேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக கலந்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கிடுவேன். கடைசியாக வேக வைத்த தட்டாம்பயிரையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ லைட்டாக கலந்து முடிச்சதும் கடைசியாக துருவி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெயின் சீசன்னால் ஏதாட்டும் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த டைமிங்கில் ஒரு ஹெல்த்தியான இப்படிப்பட்ட ஏதாட்டும் செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye, see you friends.